10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Next example 9.21. Evaluate integral 0 to pi x divided by 1 plus sin x into dx. இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ நம்ம எவாலுவேட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இந்த பார்த்துட்ருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ எவாலுவேட் பண்ணணும். ஓகேங்களா? கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்டகிரேஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஐன்னு எடுத்துக்கிறோம். சொல்யூஷனில் பாருங்கள். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi x divided by 1 plus sin x into dx. கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்டகிரேஷனை என்ன பண்ணுறோம், ஐன்னு எடுத்துக்கிறோம். I equal to integral 0 to pi x divided by 1 plus sin x into dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி 6th ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், integral 0 to a f of x into dx equal to integral 0 to a f of a minus x into dx. அதாவது இந்த லிமிட்டு ரெண்டையும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டையும் ஆட் பண்ணி அதை ஃபங்க்ஷன் எக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸை மைனஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரெண்டு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்னது 0a, ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 + a. ஃபங்க்ஷன் எக்ஸில் இருந்ததுன்னா எக்ஸை மைனஸ் பண்ணோம், அப்போ a minus x. அப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் a minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே f of x இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக a minus xன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த f of xம் f of a minus x ரெண்டோட இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கும், ரெண்டு ஈக்குவல். அதாவது integral 0 to a f of x into dx equal to integral 0 to a f of a minus x into dx. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே லிமிட் பாருங்கள், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் பாருங்கள். லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் பை, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 0 + பை. ஃபங்க்ஷன் பாருங்கள், f of x, அதாவது ஃபங்க்ஷன் எதில் இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸை மைனஸ் பண்ணும், லிமிட் ரெண்டையும் ஆட் பண்ணி எக்ஸை மைனஸ் பண்ணால் 0 + பை மைனஸ் எக்ஸ்னா என்னது, பை மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா பை மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன பண்ணுறோம், பை மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். பாருங்கள், பை ப்ராப்பர்ட்டி ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi, இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + sin x. இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன பண்ணுறோம், பை மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பை மைனஸ் எக்ஸ். அப்போ பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + sin of பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எக்ஸ் இருக்கிற பிளேஸில் பை மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு sin of பை மைனஸ் எக்ஸ் அந்த டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, sin of பை மைனஸ் எக்ஸ், பைனா அது 180. அப்போ sin of 180 மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. sin of 180 மைனஸ் தீட்டானா நமக்கு sin தீட்டான்னு ஆல்ரெடி தெரியும். பாருங்கள், 180 மைனஸ் தீட்டா எந்த கோடனில் சார் இருக்கும்னா செகண்ட் கோடனில் இருக்கும். செகண்ட் கோடனில் sin பாசிட்டிவ். அப்போ sin of பை மைனஸ் எக்ஸை sin எக்ஸ்னு எழுதுறோம். அதே மாதிரி 180 360 வரும்போது அங்கே என்ன ரேஷியோ இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம். 90 270 வரும்போது தான் என்ன பண்ணுவோம், ரேஷியோவை சேஞ்ச் பண்ணுவோம். சைன்னா காசு, காசுனா சைனு, டேன்னா காட்டு, காட்டுனா டேன், கொசிக்கன்னா சீக்கன், சீக்கன்னா கொசிக்கன். இந்த மாதிரி எப்போ நம்ம அந்த ரேஷியோவை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 90யும் 270 யூஸ் பண்ணும்போது. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இங்கே பை மைனஸ் எக்ஸ் 180 மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. 180ன்னு வரும்போது சைனாகவே இருக்கும். 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் கோடனில் சைன் பாசிட்டிவ். அப்போ sin of பை மைனஸ் எக்ஸ்னா sin எக்ஸ். இதை தான் நம்ம இந்த இடத்துல டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இன்டகிரல் 0 to pi, நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + இந்த sin of பை மைனஸ் எக்ஸ் பதிலாக sin எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 என்னது, கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேஷன் ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi x டிவைட் பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸுங்கிறது ஈக்குவேஷன் 1. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 6th ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது ஐ. அது இன்டகிரல் 0 to pi பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 + ஈக்குவேஷன் 2 விச் இம்ப்ளைஸ் லெஃப்ட் சைடில் ஐ இருக்குது. அப்போ ஐ + ஐ என்னது 2i. ரைட் சைடில் பாருங்கள், இன்டகிரல் 0 to pi x டிவைட் பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸுங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இன்டகிரல் 0 to pi பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடும், ரைட் சைடில் இருக்கிறது ரைட் சைடும் ஆட் பண்ணியிருக்கோம்.
இங்கே இந்த ரைட் சைடில் பாருங்கள், அந்த இன்டகரல் 0 to பைங்கிறது ரெண்டு டேர்முக்குமே நமக்கு காமன். அப்போ காமனாக எடுத்துக்கிறோம். இன்டகரல் 0 to பை இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 1 + sin x ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + sin x. ரெண்டுக்குமே இன்டகரல் காமனாக இருக்குது. 0 to பைங்கிறது அதை அவுட் சைடில் எடுத்துக்கிட்டோம். ரிமைனிங் மட்டும் ஆட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் டிவைட் பை 1 + sin x ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸ் காமனாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லையுமே டினாமினேட்டரில் 1 + sin xங்கிறது இருக்குது. ரெண்டு டேர்ம்லையுமே டினாமினேட்டரில் 1 + sin x காமனாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் காமனாக இருந்தால் நம்ம எதை மட்டும் ஆட் பண்ணால் போதும்? நியூமரேட்டரை ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2i = இன்டகரல் 0 to பை நியூமரேட்டர் என்னது? எக்ஸ் ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + x. டினாமினேட்டர் அப்படியே சேமாக இருக்குது, அப்படியே எழுதிக்கிறோம். நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இன்டகரல் 0 to பை டிவைட் பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸ். இந்த எக்ஸு மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? பை டிவைட் பை 1 + sin xன்னு இருக்கும். அப்போ இன்டகரல் 0 to பை டிவைட் பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய பை வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம்? இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கலாம். அப்போ இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்தோம்னா பை இன்ட்டு இன்டகரல் 0 to பை இன்ட்டு இன்டகரல் 0 to 1 பை சைன் ப்ளஸ் 1 பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். அப்போ 1 பை 1 + sin x இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம இங்கே இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக இல்லை. அதுக்காக என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். காஞ்சிகேட்னா என்ன சார்னா, இந்த 1 + sin x இந்த செகண்ட் டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் sin xன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் sin x. அப்போ 1 - sin xங்கிறது இந்த 1 + sin xோட காஞ்சிகேட். அப்போ என்ன சார் பண்ணுறோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? பைங்கிறது கான்ஸ்டன்ட், இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிறோம். அப்போ ரிமைனிங் 1 பை 1 + sin x இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். அப்போ அந்த 1 பை 1 + sin xக்கு அப்படியே டேரெக்டாக ஃபார்முலா இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டர் இருக்கிறதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ அந்த டினாமினேட்டர் இருக்கிறதோட காஞ்சிகேட் என்ன சொன்னால் 1 - sin x. அப்போ அந்த 1 - sin xால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். பாருங்கள், பை இன்ட்டு இன்டகரல் 0 to 1 பை 1 + sin x இன்ட்டு இந்த 1 + sin xோட காஞ்சிகேட் 1 - sin x, அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். 1 - sin x டிவைட் பை 1 - sin x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். 1 பை 1 + sin x இன்ட்டு 1 - sin x டிவைட் பை 1 - sin x. அப்போ ரெண்டு டைமையும் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1 - sin x, 1 இன்ட்டு 1 - sin xனா 1 - sin x. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 + sin x இன்ட்டு 1 - sin x. இது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா, a + b இன்ட்டு a - b ஃபார்முலா இருக்குது. a + b இன்ட்டு a - b ஃபார்முலா இருக்குது. a + b இன்ட்டு a - bனா ஃபார்முலானது a² - b². இங்கே a இருக்கிற பிளேஸில் 1 இருக்குது, b இருக்கிற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னா sin x இருக்குது. அப்போ a² 1 -b² -sin² x. அதை இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 - sin² xன்னு கிடைக்குது. அப்போ டோட்டலாக இந்த ஸ்டெப் பாருங்கள், பை இன்ட்டு இன்டகரல் 0 to 1 - sin x டிவைட் பை 1 - sin² x இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த டினாமினேட்டர் பாருங்கள் 1 - sin² xன்னு இருக்குது. நமக்கு ஆல்ரெடி ட்ரிகனாமெட்ரியில் ஐடென்டிட்டிஸ் தெரியும். என்ன தெரியும்? இங்கே சைடில் எழுதிருக்க பாருங்க, cos² x + sin² x = 1. அதாவது cos² θ + sin² θ = 1ன்னு பார்த்துருப்போம். அதே இங்கே தீட்டாவுக்கு பதில் x. அப்போ cos² x + sin² x = 1. இந்த ப்ளஸ் sin² x ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? -sin² x. அப்போ 1 - sin² x. அப்போ 1 - sin² x = என்னது? cos² x. அப்போ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த டினாமினேட்டரில் 1 - sin² x இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த 1 - sin² x பதிலாக cos² xன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், பை இன்ட்டு இன்டகரல் 0 to 1 - sin x டிவைட் பை cos² x இன்ட்டு டிஎக்ஸ். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 1 - sin² x பதிலாக cos² x சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அப்போ பை இன்ட்டு இன்டகரல் 0 to 1 - sin x டிவைட் பை cos² x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம் 1 - sin xங்கிற ரெண்டு டேர்ம், டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் cos² xங்கிற ஒரு டேர்ம். இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்முக்கும் காமனாக இந்த டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா, இந்த 1க்கு தனியாக டினாமினேட்டர் எடுத்தோம்னா 1 பை cos² x மைனஸ் இந்த sin x பதிலாக sin xக்கு டினாமினேட்டர் எடுத்தோம்னா sin x டிவைட் பை cos² x. அப்போ இங்கே 1 - sin x டிவைட் பை cos² x ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், பை இன்ட்டு இன்டகரல் 0 to 1 பை cos² x மைனஸ் sin x டிவைட் பை cos² x இன்ட்டு டிஎக்ஸ். என்ன சொல்லியிருக்கணும் புரியுதா? நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம், டினாமினேட்டரில் ஒரு டேர்ம். அப்போ இந்த
டோட்டலாக இந்த ஃபங்க்ஷனை 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ 1/cos² மைனஸ் sin x டிவைட் பை cos² x இன்ட்டு dx. சரிங்க சார். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த sin x பை cos² x இருக்குது பார்த்தீங்களா, sin x பை cos² x. இந்த cos² x cos x இன்ட்டு cos x. அப்போ எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பை இன்ட்டு இன்டர் 0 to பை 1/cos² x மைனஸ் sin x பை cos x இன்ட்டு 1/cos x. இந்த டினாமினேட்டரில் கூடிய இந்த cos² x-ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பாருங்க, sin x பை cos x இன்ட்டு 1/cos x. ஓகேங்களா. அப்போ இங்கே ஏதாச்சும் மீனிங் ஏதாச்சும் வேல்யூ மாறாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம். sin x பை cos x இன்ட்டு 1/cos x-னு எடுத்துட்டோம். நமக்கு ஆல்ரெடி நமக்கு ட்ரிகனாமெட்ரியில் தெரியும், சீக்கனோட ரெசிப்ரோக்கல் தான் காஸ். அப்போ 1/cos x-னா சீக்கன் x-னு எழுதலாம். அதேமாதிரி 1/cos² x அப்படின்னா 1/cos² x அப்படின்னா 1/cos² x-னா சீக்கன்² x. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/cos x-னா சீக்கன் x. அதேமாதிரி 1/cos² x-னா சீக்கன்² x. அதே மாதிரி sin x பை cos x-னா tan x-னு தெரியும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ட்ரிகனாமெட்ரிக் அதுக்கு ஈக்குவலான ஃபங்க்ஷனை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், பை இன்ட்டு இன்டர்வல் 0 to பை இந்த 1/cos² x-க்கு பதிலாக சீக்கன்² x மைனஸ் sin x பை cos x பதிலாக tan x 1/cos x பதிலாக சீக்கன் x இன்ட்டு dx. இப்போ நமக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு மாதிரி இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்கிற மாதிரி நமக்கு டேர்ம் கிடச்சிருச்சு. அப்போ இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், பை இன்ட்டு இன்டர்வல் 0 to பை சீக்கன்² x மைனஸ் tan x இன்ட்டு சீக்கன் x இன்ட்டு dx-ஐ இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே 2 டேர்ம் இருக்குது, 2 டேர்மையும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டர்வல் 0 to பை சீக்கன்² x இன்ட்டு dx, சீக்கன்² x இன்ட்டு dx. சீக்கன்² x-ஐ இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் tan x. நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரியலன்னு ஒரு தடவை மனப்பாடம் பண்ணி பார்த்துங்க. அப்போ இன்டர்வல் சீக்கன்² x இன்ட்டு dx, சீக்கன்² x-ஐ இன்டகிரேட் பண்ணால் tan x மைனஸ் இன்டர்வல் tan x இன்ட்டு tan x இன்ட்டு சீக்கன் x இன்ட்டு dx. அப்போ அந்த tan x சீக்கன் x-ஐ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு சீக்கன் x. அப்போ சீக்கன்² x இன்டகிரேட் பண்ணால் tan x, tan x சீக்கன் x இன்டகிரேட் பண்ணால் சீக்கன் x. அப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணும், லிமிட் அப்ளை பண்ணும். அப்போ பை இன்ட்டு tan x மைனஸ் சீக்கன் x லிமிட் 0 to பை. லிமிட் எப்படி சார் அப்ளை பண்ணணும், நம்ம ஆல்ரெடி முன்னாடி எல்லா சம்லையும் பார்த்துருக்கோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும், மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். அப்போ அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணும்போது இங்கே 2 டேர்ம் இருக்குது, 2 டேர்முக்குமே அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் 2 டேர்முக்குமே லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், பை இன்ட்டு இந்த பைங்கிறது கான்ஸ்டன்ட் காமனாக 2 டேர்முக்குமே காமனாக இருக்குது. அப்போ பை இன்ட்டு இந்த ப்ராக்கெட்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. பை இன்ட்டு tan x மைனஸ் சீக்கன் x-ல் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா tan x-க்கு பதிலாக பைனா tan பை மைனஸ் சீக்கன் x-ல் x-க்கு பதிலாக பை சொல்லணும்னா சீக்கன் பை. அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் tan பை மைனஸ் சீக்கன் பை மைனஸ் லோயர் லிமிட்டா. அப்போ ப்ராக்கெட் முடிச்சுங்க, மைனஸ் லோயர் லிமிட் என்னது 0. அப்போ x-க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஆஃப் tan 0 மைனஸ் சீக்கன் 0. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் tan பை மைனஸ் சீக்கன் பை, லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் tan 0 மைனஸ் சீக்கன் 0, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கும், tan பையோட வேல்யூ, சீக்கன் பையோட வேல்யூ, tan 0ஓட வேல்யூ, சீக்கன் 0ஓட வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ tan பையோட வேல்யூ நமக்கு தெரியும், என்ன சார்னா 0. சீக்கன் பையோட வேல்யூ -1 இங்கே எழுதியிருக்க பாருங்கள். சீக்கன் பைனா எப்படி எழுதலாம், 1/cos பை. அதாவது சீக்கன் எதோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ சீக்கன் பையை 1/cos பைன்னு எழுதலாம். நமக்கு காஸ் பையோட வேல்யூ தெரியும், காஸ் 180 டிகிரியோட வேல்யூ என்னது -1. அப்போ 1/-1, 1/-1. அப்போ 1/-1 என்ன சொன்னால் -1. அப்போ சீக்கன் பையோட வேல்யூ என்ன சொன்னால் -1. tan பையோட வேல்யூ 0, சீக்கன் பையோட வேல்யூ -1. நெக்ஸ்ட் tan 0ஓட வேல்யூ என்ன சொன்னால் 0. சீக்கன் 0ஓட வேல்யூ, சீக்கன் 0னா 1/cos 0, cos 0ஓட வேல்யூ 1. அப்போ 1/1னா 1. அப்போ சீக்கன் 0ஓட வேல்யூ 1, tan 0ஓட வேல்யூ 0, சீக்கன் பையோட வேல்யூ -1, tan 0ஓட வேல்யூ 0. அப்போ பை இன்ட்டு 0 மைனஸ் ஆஃப் -1, இங்கே மைனஸ் ஆஃப் -1 ஆயிரும், +1 ஆயிருமா. அப்போ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரும். பை இன்ட்டு 0 +1 மைனஸ், இங்கே 0 ஆயிரும், இங்கே -1. அப்போ மைனஸ் ஆஃப் -1, இங்கே ஒரு +1. அப்போ 0 +1 +1. அப்போ பை இன்ட்டு 0 +1 +1, 1 + 1 என்ன சொன்னால் 2, 2 இன்ட்டு பை 2π. அப்போ லெஃப்ட் சைடு நமக்கு என்ன வந்துட்டுருக்கு, 2i வந்துட்டுருக்கா. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணும்போது இங்கே 2i. அப்போ 2i = 2π, 2i = 2π. அப்போ 2i = 2π அப்படின்னா போத் சைடு என்ன 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா i = πன்னு கிடைக்கும், i = πன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ 2 கேன்சல் பண்ணால் i = πன்னு கிடைக்கும். ஐங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம்லே ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கோம். என்னது, இன்டெக்ரல் 0 to π x டிவைட் பை 1 + sin x
into dx equal to pi. Integral 0 to pi x divided by 1 plus sin x into dx. இதுதான் I. அதோட வேல்யூ என்ன சார்னா pi. ஓகேங்களா? அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அதாவது வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்வல் 0 to pi x divided by 1 plus sin x into dx ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ என்ன சொன்னால் pi. நெக்ஸ்ட் ஸ்டம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 9.30. எவாலுவேட் இன்டர்வல் minus pi to pi cos square x divided by 1 plus a power x into dx. cos square x divided by 1 plus a power x. இந்த x எங்கே சார் இருக்குன்னா a ஓட பவரில் இருக்குது. a power x into dx. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய சம்மை நம்ம என்ன பண்ணுறோம் ஐன்னு எடுத்துக்கிறோம். சொல்யூஷனில் பாருங்கள். லெட் I equal to இன்டர்வல் minus pi to pi cos square x divided by 1 plus a power x into dx. கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேஷனை நம்ம ஐன்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டர்வல் a to b f of x into dx equal to இன்டர்வல் a to b f of a plus b minus x into dx. அதனால் சார் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் இங்கே என்னது அப்பர் லிமிட் b, லோயர் லிமிட் என்னது a, ரெண்டையும் ஆட் பண்ணால் a plus b. ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸை மைனஸ் பண்ணும். அப்போ a plus b மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். a plus b மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த a plus b மைனஸ் எக்ஸை இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த f of xும் f of a plus b மைனஸ் எக்ஸும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நமக்கு என்ன சொன்னால் சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி. அப்போ இன்டகரல் a to b f of x into dx equal to இன்டகரல் a to b f of a plus b minus x into dx. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கனால எக்ஸை மைனஸ் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். இதுதான் சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே லோயர் லிமிட் மைனஸ் பை, அப்பர் லிமிட் என்ன சார்னா பை, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். மைனஸ் பை ப்ளஸ் பை. ஃபங்க்ஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எதில் சார் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸை மைனஸ் பண்ணும். அப்போ மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். எது எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. அப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் பை டு பை இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை நான் எப்படி சார்னா காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி எக்ஸை மைனஸ் பண்ணும். அப்போ மைனஸ் பை ப்ளஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணும்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்புறம் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கனால என்ன பண்ணணும், எக்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் பை ப்ளஸ் பை கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் பை ப்ளஸ் பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். அதேமாதிரி டினாமினேட்டர்லையும் பாருங்கள், 1 ப்ளஸ் ஏ பவர் இந்த மைனஸ் பை ப்ளஸ் பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ பவர் மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்கும் பாருங்கள். இன்டகரல் மைனஸ் பை டு பை காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் பை ப்ளஸ் பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். 1 ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நமக்கு ஆல்ரெடி காஸ் எக்ஸில் அதாவது ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்துருவோம், ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா. அப்போ இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி எல்லாம் காஸ் எக்ஸ். அப்போ காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா காஸ் எக்ஸ். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை காஸ் எக்ஸ், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸு. இந்த ஏ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி சார் எழுதணும்னா 1 பை ஏ பவர் எக்ஸ், 1 பை ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். அப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டகரல் மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் 1 பை ஏ பவர் எக்ஸ்னு இருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 1 ப்ளஸ் 1 பை ஏ பவர் எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. பாருங்கள், ஐ ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 1 வரும். டிவைட் பை ஏ பவர் எக்ஸ்னு வரும். அதான் இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். இன்டகரல் மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாக இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த ஏ பவர் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நியூமரேட்டருக்கு வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இன்டகரல் மைனஸ் பை டு பை ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஏ பவர் எக்ஸ் நியூமரேட்டர் கொண்டு போயிடும். அப்போ இன்டகரல் மைனஸ் பை டு பை ஏ பவர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது
நம்ம எடுத்துகிட்டோம் லெட் ஐன்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது ஈக்குவேஷன் நம்பர் 1. அங்கே ஈக்குவேஷன் போல் அது ஃபஸ்ட்டு ஐ எடுத்துகிட்டு பார்த்தீங்களா அது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டையும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடும் ரைட் சைடு இருக்கிறது ரைட் சைடும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 + 2 which implies I + I 2i equal to integral -π to π cos square x divided by 1 + a power x into dx plus செகண்ட் ஈக்குவேஷன் என்னது integral -π to π integral -π to π a power x cos square x divided by a power x plus 1 into dx. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே இன்டெக்ரல் லிமிட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ காமனாக இருக்குது, அதை காமனாக எடுத்துக்கிறோம். இன்டெக்ரல் -π to π cos square x ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணுறோம். அப்போ இன்டெக்ரல் -π to πங்கிறது காமன் இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது cos square x divided by 1 + a power x plus a power x into cos square x divided by a power x plus 1 into dx. காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துக்கிறோம், ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணுறோம். அப்போ cos square x divided by 1 + a power x plus a power x into cos square x divided by a power x plus 1 into dx. இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் ரெண்டு ஈக்குவல். இங்கே 1 + a power x இருக்குது, இங்கே a power x plus 1 இருக்குது. 3 + 4 4 + 3 என்னது 7 தான், ரெண்டு ஈக்குவல் தான். அப்போ 1 + a power x a power x plus 1 ரெண்டு ஈக்குவல். அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல்னா நம்ம என்ன பண்ணுறோம் நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டரை ஆட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம்லையுமே என்ன இருக்குது cos square x இருக்குது. அப்போ cos square x-ஐ காமனாக எடுத்துடுறேன். அப்போ அதாவது நியூமரேட்டரை ஆட் பண்ணும்போது ரெண்டு டேர்ம்லையுமே cos square x இருக்கனால cos square x-ஐ காமனாக எடுத்துடுறேன். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா 1 இருக்கும், இந்த டேர்மில் என்ன இருக்குன்னா a power x இருக்கும். அப்போ நியூமரேட்டரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா 1 + a power x into cos square x. டினாமினேட்டர் சேமாக இருக்கும், நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம்லையுமே cos square x இருக்குது. cos square x-ஐ காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் இங்கே 1 இருக்கும், இங்கே a power x இருக்கும். அப்போ 1 + a power x into cos square x-ங்கிறதா நியூமரேட்டர் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய டேர்ம். அப்போ பாருங்கள் இன்டெக்ரல் -π to π 1 + a power x into cos square x divided by 1 + a power x into dx. இப்போ நியூமரேட்டர்லேயும் 1 + a power x இருக்குது, டினாமினேட்டர்லேயும் 1 + a power x இருக்குது, ரெண்டும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் இன்டெக்ரல் -π to π cos square x into dx 2i equal to integral -π to π cos square x into dx. இப்போ இது என்ன ஃபார்முலா சார் இருக்குது இந்த இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா integral -a to a f of x into dx. இந்த -a to a ஃபார்முலா இருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த f of xங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா ஆர் ஆட் ஃபங்க்ஷனான்னு பார்க்குறோம். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இந்த இன்டெக்ரல் -π to π 2 into integral 0 to πன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன சொன்னால் டோட்டல் வேல்யூ என்ன சொன்னால் 0. ஓகேங்களா? அப்போ இந்த cos square x இந்த f of xயில் இருக்க பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த cos square x ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி முன்னாடி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அப்போ இந்த cos square x-ஐ நம்ம என்ன பண்ணுறோம் f of xன்னு எடுத்துக்கிறோம். ஈவன் ஃபங்க்ஷனாக என்ன வரணும் f of -x equal to f of xன்னு கிடச்சிச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன். அதுவே f of -x equal to -f of xன்னு கிடச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த cos square xங்கிறது ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக செக் பண்ணுறோம். அது ரைட் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். f of x equal to இந்த cos square x-ஐ f of xன்னு எடுத்துட்டேன். cos square x எப்படி எழுதலாம் cos x whole square. இப்போ f of -x xக்கு பதிலாக -x சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ f of -x equal to cos of -x whole square. x இருக்கிற பிளேஸில் என்ன பண்ணுறேன் -x சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அப்போ cos of -x whole square. இப்போ தான் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம் cos of -xனா என்னது cos x. அப்போ cos of -x whole squareனா cos x whole square. cos x whole squareனா cos square x. cos square xங்கிறது என்னது நம்ம எடுத்துக்கிட்ட f of x. அப்போ f of -x equal to f of xன்னு கிடைக்குது. f of -x equal to f of xன்னு கிடைக்குது. therefore f of xங்கிறது என்னது ஈவன் ஃபங்க்ஷன். f of -x equal to f of xனா ஈவன் ஃபங்க்ஷன். அதுவே f of -x equal to -f of xன்னு கிடைச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே f of xங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் இன்டெக்ரல் இந்த -π to π 2 into integral 0 to πன்னு எழுதுகிறோம். ஈவன் ஃபங்க்ஷன்னா இந்த இன்டெக்ரல் -π to π 2 into integral 0 to πன்னு எழுதுறோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்கோம் பாருங்கள் 2i equal to 2 into integral 0 to π cos square x into dx. இப்போ போத் சைடில் இருக்கக்கூடிய 2வை கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் i equal to integral 0 to π cos square xன்னு கிடைக்கும். cos square x into dx. ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரியில் cos square xக்கு ஈக்குவலான ஃபங்க்ஷன் அதாவது cos square θ எப்படி எழுதலாம் 1 + cos 2 θ divided by 2. அப்போ இங்கே θ இருக்கிற பிளேஸில் x இருக்குது. அப்போ cos square xனா 1 + cos 2x divided by 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கும். இந்த 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ i equal to integral 0 to π cos square xக்கு பதிலாக 1 + cos 2x divided by 2 into dx. இந்த இடத்துல 2ங்கிறது என்ன சொன்னால் டினாமினேட்டர் கூட்டி 2ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 1/2ங்கிறது இன்டர்வலுக்கு அவுட் சைடில் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். அப்போ i equal to 1/2 into integral 0 to π 1 + cos 2x into dx.
இப்போ இந்த 1 + cos 2x நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணுவோம். இங்கே 2 டேர்ம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன சொன்னால் இன்டகரல் 1 × dx, அப்போ dx. அப்போ இன்டகரல் dxனா x ப்ளஸ் இன்டகரல் cos 2x × dx. இந்த cos 2x என்ன ஃபார்முலா சொல்லுங்கன்னா cos ax ஃபார்முலா இருக்குது. cos ax இன்டகிரேட் பண்ணால் sin ax / a. அப்போ இங்கே a இருக்கிற பிளேஸில் 2 இருக்குது. அப்போ cos 2x இன்டகிரேட் பண்ணால் sin 2x / 2. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்கோம் பாருங்கள். I = 1/2 × 1/2 × x ப்ளஸ் sin 2x / 2 லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த 0 to π. 1 + cos 2x இன்டகிரேட் பண்ணால் x ப்ளஸ் sin 2x / 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த 2 டேர்முக்குமே காமன். அப்போ 1/2 × எக்ஸுக்கு பதிலாக பை. அப்போ பை ப்ளஸ் சைன் 2π / 2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை சொல்லணும்னா சைன் 2π / 2 மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்னது 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 சொன்னால் 0 ப்ளஸ் சைன் 2 × 0 சைன் 0 / 2. அப்போ அந்த லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் டோட்டலாகவே 0 ஆயிரும். 2 × 0 சைன் 0 வேல்யூ 0. அப்போ 0/anything 0. அப்போ டோட்டலாக லோயர் லிமிட் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதேமாதிரி இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ண இந்த சைன் 2π வேல்யூ என்ன சொன்னால் 0, 0/2 0. அப்போ டோட்டலாக இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகுது. அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும், பை மட்டும்தான் இருக்கும். அப்போ 1/2 × πனா π/2. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, I. அப்போ I = π/2ன்னு கிடைக்குது. ஐங்கிறது என்னது, நம்ம சம்மில் எடுத்துக்கிட்ட இன்டகிரேஷன் என்னது, இன்டகரல் -π to π, இன்டகரல் -π to π cos square x / 1 + a/x × dx. இதோட வேல்யூ தான் என்ன சொன்னால் π/2. இன்டகரல் -π to π cos square x / 1 + a/x × dx ஓட வேல்யூ π/2. பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெம்மு எக்ஸாம்பிள் 9.24. எக்ஸாம்பிள் 9.24. எவாலுவேட் இன்டகரல் -π to π இன்டகரல் -π/2 to π/2 x cos x × dx. இங்கே லிமிட் பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்குன்னா -a to a ஃபார்மில் இருக்குது. அப்போ தான் சொன்னேன் -a to a ஃபார்மில் இருந்தால் அங்கே f(x)ல் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் f(x)ங்கிற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது f(-x) = f(x)னா ஈவன் ஃபங்க்ஷன். அதுவே f(-x) = -f(x) ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இங்கே இன்டகரல் -π/2 to π/2 எப்படி சொல்லலாம், 2 × 0 to π/2ன்னு எழுதுவோம். இல்லை ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த டோட்டல் இன்டகிரேஷனோட வேல்யூ 0ன்னு சொல்லிடுவோம். அப்போ முதல் நம்ம என்ன பண்ணணும், ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக செக் பண்ணணும். அப்போ இந்த f(x)ங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதாவது x cos x நம்ம என்ன எடுத்துக்கிறோம், f(x)ன்னு எடுத்துக்கிறோம். சொல்ல பாருங்கள், let f(x) = x cos x. இப்போ என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f(x) = x cos x-ல் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், -x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -x = எக்ஸுக்கு வந்து என்னது -x × cos x cos of -xன்னு எழுதிட்டேன். ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி முன்னாடி தான் பார்த்தோம், cos of -xனா cos of -θனா cos θன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ cos of -xனா cos x. அப்போ -x cos xன்னு கிடைக்குது. -x cos x. இப்போ இந்த x cos x எப்படி சார் எழுதலாம், ஆல்ரெடி என்னென்னு எடுத்துருக்கோம், f(x)ன்னு எடுத்துருக்குமா. அப்போ -x cos x. இந்த x cos x பதிலாக f(x) சொல்லுனா -f(x)ன்னு கிடைக்குது. அப்போ f(-x) = -f(x)ன்னு கிடைக்குது. அப்போ f(-x) = -f(x)னா என்னது, f(x)ங்கிறது என்னது ஆட் ஃபங்க்ஷன். f(-x) = -f(x)ன்னு கிடச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் f(x)ங்கிறது என்னது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா அந்த இன்டகிரேஷனோட வேல்யூ 0. நமக்கு ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் பாருங்கள். அதுதான் இங்கே சொல்லுங்கள், we know that if f(x) is an odd function then integral -a to a f(x) × dx = 0. f(x)ங்கிறது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இன்டகரல் -a to a f(x) × dx இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்னது 0. அப்போ இதுதான் ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்குது, -a to a. இந்த ஏவுக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது, π/2ன்னு இருக்குது. அப்போ இன்டகரல் -π/2 to π/2 f(x)ங்கிறது x cos x × dx. x cos x-ங்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டோட்டல் இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன சொன்னால் 0. அதுதான் நம்ம சொல்கிறோம். therefore இன்டகரல் -π/2 to π/2 x cos x × dx ஓட வேல்யூ 0. அப்போ இந்த ஃபார்மேட்டில் -a to aங்கிற ஃபார்மில் இருக்கும்போது அந்த f(x)ங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். அதை செக் பண்ணணும். f(-x) = f(x)னா ஈவன் ஃபங்க்ஷன், f(-x) = -f(x)னா ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இன்டகரல் -π/2 π/2 x cos x × dx ஓட வேல்யூ 0.